வெல்கம் டு 2K அகாடமி. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th தமிழில் நம்ம ஆல்ரெடி யூனிட் 1உடைய ஒன்லைனர் வீடியோ பார்த்துட்டோம் ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக. இந்த வீடியோவில் 2வது இயலும் 3வது இயலும் பார்க்க போகிறோம். நம்ம ஏன் பிரித்து பார்க்கணும்னா 1வது இயல் எப்பவுமே தகவல் அதிகமாக இருக்கும், அதனால் ஒன்று தனியாக போட்டு 2 3 இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் 1வது இயல் இன்னும் ரிவிஷன் பர்பஸ்க்காக பார்க்கலாட்டி நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், தொட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேஜ் போயிட்டுருக்கு, நிறைய பேர் சேர்ந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுரதா. காடு அப்படின்ற நூலை சுரதா எழுதியிருப்பார். அடுத்து சொல்லும் பொருளும், ஈன்று, தந்து, கொம்பு, கிளை, அதிமதுரம், மிகுந்த சுவை, களைத்திட, மகிழ்ந்திட, நச்சரவம், விடமுள்ள பாம்பு, விடுதி, தங்கும் இடம். என்னோட சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. கொம்பு, கிளை, அதிமதுரம், மிகுந்த சுவை, களைத்திட, மகிழ்ந்திட, நச்சரவம், விடமுள்ள பாம்பு, விடுதி, தங்கும் இடம். சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். சுரதாவின் இயற்பெயர் என்னங்கன்னா ராஜகோபாலன். ராஜகோபாலன் பாரதிதாசன் மீது கொன்ற பற்றின் காரணமாக தம் பெயரை எவ்வாறு மாற்றினார் அப்படின்னு இருக்கும். இங்கே டைப் படிக்கும்போது லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு போல். காரணமாக தம் பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டாங்க கேட்டாங்கன்னா சுப்புரத்தினதாசன் என்பது விடை. நண்பர்களே ஞாபகம் வச்சுக்கோங்க, சுப்புரத்தினதாசன். உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் சுரதா. இதனால் இவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உவமை கவிஞர். சுரதா உவமை கவிஞர். சுரதாவின் நூல்கள் அமுதும் தேனும், தேன்மலை, துறை முகம். அமுதும் தேனும், தேன்மலை, துறை முகம். நெஞ்சில் உரமும் இன்றி, நேர்மை திறமும் இன்றி என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார். கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சங்கத்தில் பாடப்படும் பாடல் வகை என்ன? கிளிக்கண்ணி. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் அப்படின்னு இருக்கும், எங்கே வந்திருக்கு பார்த்துக்கோங்க. பாடப்படும் பாடல் வகை கிளிக்கண்ணி. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ராஜமார்த்தாண்டன். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற பாடலின் ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன். பரவசம் என்ற சொல்லின் பொருள் மகிழ்ச்சி பெருக்கு. பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல் சொல்லின் பொருள் துக்கம் விசாரித்தல். துஷ்டி கேட்டல் சொல்லின் பொருள் துக்கம் விசாரித்தல். ராஜமார்த்தாண்டன் நடத்திய இதழின் பெயர் என்ன? கொல்லிப்பாவை. இது ஒரு சிற்றிதழ். இது டீம்ஸ் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ராஜமார்த்தாண்டன் நடத்திய இதழின் பெயர் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தினார். டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டவர் யார்? ராஜமார்த்தாண்டன். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டவர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றார்? ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படின்ற நூலுக்காக தான் அவர் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றார். அடுத்து, குழந்தைகள் வரைந்தது பறவைகள் மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற வரிகளை இயற்றியவர் யார்? கலாப்பிரியா. டிஎன்பிசி கேட்ட கொஸ்டின், பார்த்துக்கோங்க. நாவல் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழி குண்டு. இது புக் பேக்கில் இருக்கும், அதனால் வச்சுருக்கோம், பார்த்துக்கோங்க. சுட்டப்பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள். தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய காப்பகம் முண்டந்துறை புலிகள் காப்பகம். எவ்வளவு சதுர கிலோமீட்டர்னு கேட்டாங்கன்னா 895 சதுர கிலோமீட்டர். உலகின் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? 2 வகையான யானைகள் உள்ளன. ஒன்று ஆப்பிரிக்க யானை, இன்னொன்று ஆசிய யானை. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம்? கோவை மாவட்டம், மேட்டுப்பாளையம். தமிழ்நாட்டின் வனக்கல்லூரி அமைந்த இடம் கோவை மாவட்டம், மேட்டுப்பாளையம். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல் ஆகிய படிப்புகள் உள்ளன. சரி, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 மணிக்கு கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு ரிவிஷனுக்காக பாக்ஸ் அப்படி எடுத்து வச்சாச்சு. எது அணைத்துண்ணி அப்படின்னு கேட்டாங்கன்னா கரடி ஓர் அணைத்துண்ணி. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புலி. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கிட்ஸ் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன? இது கிட்ஸ் சரணாலயம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா குஜராத். ஆனால் கிட்ஸ் சரணாலயத்தில் என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா சிங்கம். எப்படி கேட்டாலும் இந்த விடையை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். ஆசிய யானைகளில் வந்து ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். ஆப்பிரிக்க யானைகள் வந்து ஆண் பெண் 2 யானைக்குமே தந்தை இருக்கும். ஆசியாவில் அப்படி கிடையாது. யானை கூட்டத்திற்கு எந்த யானை தலைமை தாங்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெண் யானை. யானை கூட்டத்திற்கு எப்போதுமே ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். இந்தியாவின் வனமகன் ஜாதவ் பயங் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தின் ஜோர் விராட் மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்தியாவின் வனமகன் ஜாதவ் பயங் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? அஸ்ஸாம் மாநிலத்தின் ஜோர் விராட். அடுத்து 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு டேஸ் என்னும் பட்டத்தை வழங்கியது. இந்திய வனமகன் பட்டத்தை வழங்கியது என்னது? ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். ஓகேவா? அடுத்து 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு ஜாதவுக்கு வழங்கிய பட்டம் பத்மஸ்ரீ. அதாவது விருதுன்னு கொடுத்துருக்கணும். 2012 வந்து அவர் வனமகன் அப்படின்ற பட்டம் வாங்கினார். 2015 பத்மஸ்ரீ விருது வந்து இந்திய அரசு கையில் வாங்கியிருக்காரு. மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் என்கிறாங்கன்னா கவுஹாத்தி பல்கலைக்கழகம். ஓகேவா? வனமகன் கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு, மதிப்புறு முனைவர் பட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவுஹாத்தி பல்கலைக்கழகம். இது உங்களுக்கு ரொம்ப ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பார்த்துக்கோங்க. ஜாதவின் காட்டை பற்றி வெளிவந்த செய்தித்தாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அவர் வந்து காட்டை உருவாக்குனார்ல, அதை பற்றி வெளிவந்த செய்தித்தாள் எந்த செய்தித்தாள்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா. தீவு ஐஸ்லேண்டு. கலைச்சொல் புக் பேக்கில் இருக்கும்ல. தீவு ஐஸ்லேண்டு. இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ். இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ். வன விலங்குகள் வில்ட் அனிமல்ஸ். வன பாதுகாவலர் ஃபாரஸ்டர் அப்படின்னு வருவாங்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் கீழே இருக்கு பாருங்க. வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். வன பாதுகாவலர்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். உவமை அப்படின்னா பேராபிள். ஜங்கிள் காடு. வனவியல் ஃபாரஸ்ட்ரி. வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி. பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் மண்டலம். அடுத்து அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என திருக்குறளின் பெருமையை கூறியவர் ஔவையார். ஓகேவா? ஔவையார் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு இருக்க வேண்டும் என எழுதிய நூல் என்ன அப்படிங்கிறாங்கன்னா திருக்குறள். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்ற நூலின் ஆசிரியர் வானமா மாலை. இவரை வந்து நாட்டுப்புற இயலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழக நாட்டுப்புற தந்தை இவர் தான். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பன் உ முத்துராமலிங்க தேவர். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சுத்த தியாகி என்று யார் இவரை பாராட்டினார்? யார் பாராட்டினாங்கன்னா தந்தை பெரியார் வந்து சுத்த தியாகியும் பாராட்டிக்காரு. டிஎம்சி கேட்ட கொஸ்டின் பார்த்துக்கோங்க. முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு 1908 அக்டோபர் 30. 1908 அக்டோபர் 30 வந்து பிறந்திருப்பார். இவரின் பெற்றோர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உக்கிரபாண்டிய தேவர் இந்திராணி அம்மையார். முத்துராமலிங்க தேவர் எந்த மொழிகளில் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றார்? தமிழ், ஆங்கிலம். இவர் வந்துட்டு 2 மொழிகளுமே சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றிருந்தவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டவர்கள் நம்ம இந்தியாவில் வந்து 2 விதத்தாக வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. ஒன்று வந்து வடநாட்டில் திலகர், நம்ம தென்னாட்டில் தேவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்கரை பாராட்டியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரம் இருக்கார்ல, அவர் தான் வந்து இவரை எப்படி பாராட்டிப்பார்னா தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி பாராட்டிப்பார். வங்கத்து சிங்கம் என போற்றப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். முத்துராமலிங்கரின் அரசியல் குரு யார்? நேதாஜி. யாருடைய முயற்சியால் இந்திய தேசிய இராணுவத்தில் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர் அப்படிங்கிறாங்கன்னா முத்துராமலிங்க தேவர். அதாவது யாருடைய முயற்சியால் இந்திய தேசிய இராணுவத்தில் ஏராளமான தமிழர்கள் இணைந்தாங்கன்னா முத்துராமலிங்க தேவர். நேதாஜி என்ற பெயரில் வார இதழை நடத்தியவர் யார்? முத்துராமலிங்கர். அதாவது நேதாஜி இறந்ததுக்கப்புறம் அவருடைய பெயரால் இவர் வார இதழை வந்து தொடங்கியிருப்பார். யாருடைய அழைப்பினை கேட்டு நேதாஜி மதுரை வந்தார் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம முத்துராமலிங்கருடைய அழைப்பை கேட்டு தான் வந்து நேதாஜி வந்து மதுரைக்கு வந்திருப்பார். எப்போ வந்தார்னு பார்த்தோம்னா 1939 செப்டம்பர் 6. தேதி ரொம்ப முக்கியம். 1939 செப்டம்பர் 6. முத்துராமலிங்கர் முதலில் உரையாற்றிய இடம் என்ன? சாயல்குடி. தலைப்பு வந்து விவேகானந்தரின் பெருமை அப்படின்ற தலைப்பில் சாயல்குடியில் 3 மணி நேரம் உரையாற்றியிருப்பார். அப்போ அந்த கூட்டத்தில் காமராஜரும் வந்து இருந்திருப்பார். அப்போ காமராஜர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா இது போன்ற பேச்சை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் பேச்சு விடுதலை போருக்கு உதவும் என கூறியிருப்பார். கூறியவர் யார் கேட்டாங்கன்னா காமராஜர்.
இவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1995. ஓகேவா, 1995. தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்தவுடனே நினைத்தேன். அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என கூறியவர் யாங்கடானா அறிஞர் அண்ணா. ஓகேவா, அறிஞர் அண்ணா வந்து அவரை இப்படி சொல்லியிருப்பார். முத்துராமலிங்கரின் பேச்சு உள்ளத்திலிருந்து வருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல என கூறியவர் யாங்கன்னா ராஜாஜி. ராஜாஜி எப்படி சொல்லுவாங்கன்னா மூதறிஞர் ராஜாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பாராளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் இவர் பேசிய பேச்சு வெள்ளையர்கள் காலத்தில் விட்டல்பாய், வல்லபாய் படேல் போன்ற மேதைகள் பேசியதை போல் இருந்தன என எந்த இதழ்கள் பாராட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வட இந்திய இதழ்கள் வந்து பாராட்டியிருக்கோம். முத்துராமலிங்கரின் முதல் வெற்றி என்னங்கிறாங்கன்னா 1937. யாருக்கு எதிராக அப்படிங்கிறாங்கன்னா சண்முக ராஜேஸ்வர சேதுபதி. அவங்க வந்து ராமநாதபுரத்தினுடைய அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி. முத்துராமலிங்கர் போட்டியின்றி வெற்றி பெற்ற வருடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1946. 1946 அவர் போட்டியே இல்லாமல் ஜெயிச்சிருப்பார். முத்துராமலிங்கர் தேவர் வெற்றி பெற்ற ஆண்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1937, 1952, 1957, 1946, 1962. இந்த 5 ஆண்டுகள் வந்து அவர் வெற்றி பெற்றிருப்பார் அரசியலில். சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றிருப்பார். அடுத்து குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு எங்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? குற்றப்பரம்பரை எதிர்ப்பு சட்ட மாநாடு கமுதியில் நடைபெற்றது. ஆண்டு வந்து பார்த்தோம்னா 1934 மே 12 மற்றும் 13. இந்த 2 நாடுகள் வந்து நடந்திருக்கு. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு டிஎம்எஸ்ஏ கேட்ட கொஸ்டின் 1948. குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. முத்துராமலிங்கர் தேவரின் சிறப்பு பெயர்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதனால் முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. தேசியம் காத்த செம்மல், வித்யாபாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை. தேசியம் காத்த செம்மல், வித்யாபாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை. ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டவர் யார்? தேவர். முத்துராமலிங்க தேவர் எத்தனை சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 31 ஊர்களில் இருந்த அவருடைய சொத்துக்களை வந்து குத்தகை இல்லாமல் உழுபவர்களுக்கே வந்து பங்கிட்டு கொடுத்தார். அதை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் கொடுத்து மகிழ்ந்தார் அப்படின்னு புக்கில் கொடுத்துருவாங்க. பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை எங்கு தொடங்கினார்? கமுதி. இவர் வந்து பாரத மாதா கூட்டுறவு சங்க சாலையை கமுதியில் தொடங்கினார். ஏன் இத்தனை கொஸ்டின் வந்து இங்கே வச்சுருக்கோம்னா இவரை பற்றி அதிகமாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் எப்போயுமே வந்து கேள்விகள் கேட்டுருப்பாங்க. யூனிட் 8 ரிலேட்டடாகவும் கேட்பாங்க, தமிழ்நாடு ரிலேட்டடாகவும் கேட்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். ஓல்டு புக்லேயும் இவரை பற்றி நிறைய நியூஸ் இருக்கும், நியூ புக்லேயும் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து இவ்வளோ தகவல் இருக்குது, பார்த்துக்கோங்க. எப்பவுமே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. உழவர்களின் நலன் காக்க மாநாடு நடத்திய இடம் ராஜபாளையம். முத்துராமலிங்கர் இருக்கார்ல, இவர் வந்து உழவரோட நலன் காக்க மாநாடு நடத்திய இடம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜபாளையம். 1938 காலகட்டத்தில் மதுரையில் எத்தனை தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக இவர் திகழ்ந்தார் அப்படின்னு கேட்டோம்னா 23. அதாவது 1938 காலகட்டத்தில் மதுரையில் வந்துட்டு எத்தனை தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக இவர் திகழ்ந்தார் அப்படின்னா 23. தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து போராட்டம் நடத்திய ஆண்டு 1938. இவர் வந்து தோழர் ப. ஜீவானந்தம் இருக்கார்ல, அவரோடு இணைந்து எந்த ஆண்டு போராட்டம் நடத்தினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1938. சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு எந்தெந்த சிறைகளில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து தீவிரமாக ஈடுபட்டிருப்பார். அதனால் அவர் எந்தெந்த ஜெயிலெல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். 2ஆம் உலகப் போரின் போது எந்த இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள தாமோ. மத்திய பிரதேசத்தில் உள்ள தாமோ அப்படின்னு சொல்லப்படுகின்ற இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலையில் வாழ்ந்த நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 20,075. 20,075. சிறையில் கழித்த நாட்கள் 4000. அதாவது மொத்தம் அவர் வந்து 20,075 நாட்கள் வந்து உயிரோடு வாழ்ந்திருக்காரு. அதில் 4000 நாள் வந்து ஜெயிலேயே வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து பார்ப்போம் கீழே. தன் வாழ்நாளில் 5இல் 1 பங்கை சிறையில் கழித்த தியாக செம்மல் யார் அப்படிங்கிறாங்கன்னா முத்துராமலிங்க தேவர். ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே. தேவர் எந்த ஆண்டுகளில் 2 முறை பர்மா சென்றிருந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1936, 1955. 1936, 55 இந்த 2 ஆண்டுகளில் வந்து அவர் பர்மாவுக்கு போயிருப்பார், பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாக்ஸ் இந்த பாடம் முடியும் போது இந்த வேல்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பொறுத்துக்க வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்டிருந்தாங்க, அதனால் நான் ரீட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க.
இவர் வந்து தேவர் வந்து எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விவேகானந்தரின் தூதர், ஓகேவா, விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தர், ஓகேவா, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தர் யார் அப்படின்னு இவர் தான் போடணும் நீங்கள். தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னன், பக்தியில் எவ்வாறு இருந்தான்னு கேட்டாங்கன்னா பரமஹம்சர், கொடையில் கர்ணன், வலிமையில் கரிகாலன், புலமையில் கபிலன். பக்தியில் பரமஹம்சர், கொடையில் கர்ணன், வலிமையில் கரிகாலன், புலமையில் கபிலர். இது வந்து பொறுத்துக்கள் வச்சுருந்தாங்க, அதனால் நம்ம வந்து எடுத்து கொடுத்துரும் பார்த்துக்கோங்க. எந்த ஆண்டு இயற்கை எழுதினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1963 அக்டோபர் 30. 1963 அக்டோபர் 30, ஓகேவா. இவர் வந்து என்னைக்கு பிறந்தாரோ அதே தேதியில் இறந்துருப்பார், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டு மாறும். தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர் யார்? வ.உ.சி. அந்த வ.உ.சி படத்தில் இந்த லைனை கொடுத்துருப்பாங்க. தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர் வ.உ.சி. இவர் வந்து கப்பலோட்டை தமிழன் சொல்லுவாங்க, எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின் தான், இருந்தாலும் கொடுத்துருக்காங்களா பார்த்துக்கணும். கொர்க்கை துறைமுகத்தில் பழங்குடிகள் ஆகிய எந்த மக்கள் மரக்கல வணிகத்தில் வளம் பெற்று வாழ்ந்தனர்? பரதவர். கொர்க்கை துறைமுகத்தில் பழங்குடிகள் ஆகிய எந்த மக்கள் வளம் பெற்று வாழ்ந்தனர்னா பரதவர். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்ற வாய்மொழியை கூறியவர் யார்? திருவள்ளுவர். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்ற வாய்மொழியை கூறியவர் திருவள்ளுவர். வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் எந்த நாட்டில் பிறந்தது? வங்க நாட்டில் பிறந்தது. வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் எந்த நாட்டில் பிறந்தது அப்படின்னா வங்க நாட்டில் பிறந்தது. நாவீருடைய நண்பர் யார் அப்படிங்கிறாங்கன்னா பாரதியார். செஞ்சொற்கவிஞர் யார்? பாரதியார். நாவீருடைய நண்பர், செஞ்சொற்கவிஞர், இதெல்லாம் யாருன்னா பாரதியார் தான் சொல்லியிருப்பார். அந்த பாடத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த லைன்ஸ்லாம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குகிறோம் என்போம் என்ற அழகிய பாட்டி சித்தவர் யார்? பாரதியார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குகிறோம் என்போம் என்ற அழகிய பாட்டி சித்தவர் பாரதியார். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீதிபதி பின்ஹே. அவர் வந்து சொல்லியிருப்பார், பார்த்துக்கோங்க. நீதிபதி பின்ஹே. யார் இவர் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் தான் வந்து வ.உ.சிக்கு இரட்டை தீவாதார தண்டனை, அதாவது இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருப்பாரு. வ.உ.சி எந்த சிறைகளில் இருந்தார் அப்படின்னா, அதாவது எந்தெந்த சிறைகளில் 2 சிறையில் இருந்திருப்பார். ஒன்று கோவை மற்றும் கண்ணனூர் சிறையில் இருந்திருப்பார். கோவை சிறையில், அதாவது கோயம்புத்தூர் சிறையில் இருந்திருப்பார், ப்ளஸ் கண்ணனூர் அப்படின்ற சிறையிலையும் வந்து இருந்திருப்பார். அடுத்து, தொல்காப்பியத்தை படித்து தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையே கற்று இன்னல்களை எல்லாம் வென்றேன் என கூறியவர் யார் அப்படிங்கிறாங்கன்னா வ.உ.சி வந்து சொல்லியிருப்பார். ஆங்கில நூல்களில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை எந்த தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்தார்? மனம் போல் வாழ்வு. ஆங்கில நூலில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை எந்த தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்தார்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. மனம் போல் வாழ்வு. மெய்யறிவு மெய்யறம் ஆகிய நூலை இயற்றியவர் வ.உ.சி. மெய்யறிவு மெய்யறம் ஆகிய நூலை இயற்றியவர் வ.உ.சி. பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம், பனையக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என கூறியவர் வ.உ.சி. பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம், பனையக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என கூறியவர் வ.உ.சி. இந்த பாடத்தில் கடைசியாக கொடுத்துருப்பாங்க அந்த லைனை. ராபி சேதுபிள்ளை இயற்றிய நூல்கள் ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு. அதாவது இந்த ராபி சேதுபிள்ளை இருக்கார் பார்த்தீங்களா, இவர் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ராபி சேதுபிள்ளை பற்றி எப்பயுமே ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் டீம்ஸை கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவர், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க இவருடைய பாடங்களை. ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு, இதெல்லாம் வந்து இவருடைய நூல்கள். செயலுக்கே உரிய எதுகை மோனை என்பனவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? ராபி சேதுபிள்ளை. செயலுக்கே உரிய எதுகை மோனைகளை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் ராபி சேதுபிள்ளை. தமிழ் இன்பம் என்னும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல். இந்திய அரசின் சாகித்ய நூல். இதை எழுதியவர் யார்? ராபி சேது. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 3. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 3. வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவை. வழக்கு 2 வகைப்படும். அவை இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இந்த இயல்பு வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது 3 சொல்கிறோம்ல, இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு, இது 3 தான் இயல்பு வழக்கு. அடுத்து தகுதி வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இடக்கரடக்கல், குழுவுக்குறி, மங்களம், இது 3 வந்து தகுதி வழக்கு. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி 3ம் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும். இது வந்து பார்த்துக்கோங்க, பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. கேள்வி எப்படி வைக்கணும்னு தெரியாமல் இப்படி வச்சாச்சு நண்பர்களே, ஒரு ரீடுக்காக தான். இது 3மே என்னென்னா ஒரு சொல்லுக்கு மாற்றாக இன்னொரு சொல்லை கூறுவது.
நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி. பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது குழுவுக்குறி. போலி எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறாங்கன்னா 3 போலி. என்னென்ன பார்த்தோம்னா முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. இது 3 மட்டும் இல்லாமல் முற்றுப்போலி ஒன்று இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. நம்பர்களே, இது வந்து நம்ம ரிவிஷனுக்காக போடுறோம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறையா ஆன்லைன் வீடியோ நம்ம டெய்லி ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கதைப்பாடல் பேலட். கதைப்பாடல் அப்படின்னா பேலட். இந்த கலைச்சொல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லா கொஸ்டினும் கேட்பாங்க. கரேஜ் துணிவு, கரேஜ் துணிவு. தியாகம் சாக்ரிஃபைஸ், தியாகம் சாக்ரிஃபைஸ். பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னா அரசியல் மேதை. பேச்சாற்றல் எலோக்சன், பேச்சாற்றல் எலோக்சன். யூனிட்டி அப்படின்னா ஒற்றுமை. சமத்துவம் ஈக்குவாலிட்டி. யூனிட்டினா ஒற்றுமை, சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி. ஸ்லோகன் அப்படின்னா முழக்கம், ஸ்லோகன்னா முழக்கம். இது நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணியிருக்கோம்ல. நீங்கள் டெலிகிராமில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராமில் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து தொட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ஆக முடியாட்டி இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 6369210307. இந்த நம்பருக்கு நீங்கள் ஹாய் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களை ஜாயின் பண்ணி விடுவேன். ஓகே நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.